யுத்தத்திற்கு நாள் நெருங்கிவிட்டது. இனி ஆற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளன. நம் ஆதரவாளர்கள் வந்துவிட்டார்கள். யுத்தத்திற்கான இடமும் நாளும் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. இனி என்ன? யுத்தகளம் புகுந்து அந்த கௌரவர்களை கொன்று குவிக்க வேண்டியதுதான். பீமா, நீ நினைப்பது போல யுத்தகளம் புகுவது அத்தனை எளிதான காரியமல்ல. ஆம், யுத்தம் தொடங்கும் முன் பல சம்பிரதாயங்கள் உள்ளன. அவற்றை நியமன முறைப்படி செய்ய வேண்டும். குறிப்பாக யுத்த பலி கொடுக்க வேண்டும். நாம் விராடத்திற்குள் நுழையும் முன் அஞ்ஞாதவாசம் வெற்றியடைய வேண்டும் என்று எப்படி துர்க்கையிடம் ஆசி பெற்றோமோ அப்படி ஆசி பெற வேண்டும். அதற்கு நாள் குறிக்க வேண்டும். நாள் குறிப்பதற்கான சாஸ்திரவாதியை கண்டறிய வேண்டும். சகாதேவா, நீ இருக்கும்போது என்ன கவலை? நீ அறியாத சாஸ்திரமா? உடனே யுத்த பலிக்கான நாளை குறித்து விடு. நீ குறித்த நாளில் யுத்த பலியை கொடுத்து விடலாம். ஆம், கிருஷ்ணனின் சொற்படி செய். அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களை சந்திக்க இளவரசர் துரியோதனர் காத்துக் கொண்டிருக்கிறார். துரியோதனனா? அந்த கயவனுக்கு இங்கு என்ன வேலை? அவனை இங்கேயே கொன்று புதைக்கிறேன் பாருங்கள். பீமா, இது முறையல்ல. பகைவனே ஆனாலும் நம்மை நாடி வந்துவிட்டால் அவனை வரவேற்க வேண்டும். ஆத்திரத்தில் மாண்பிழக்காதே. வீரனே, உடனே துரியோதனனை வர உத்தரவு அரசே. நான் சற்று நேரம் சகாதேவனிடம் தனித்திருந்து உரையாட வேண்டும். என் தம்பியிடம் உனக்கென்ன பேச்சு? நீ யாரோடும் உரையாட முடியாது. புறப்படலாம். பீமா, நீ பேசுவது தவறு. சகாதேவனை தவிர அனைவரும் இங்கிருந்து வெளியேற வேண்டும். தம்பி சகாதேவா, நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இருக்கட்டும் அண்ணா, முதலில் அமருங்கள். என்ன உதவி வேண்டும்? கேளுங்கள் அண்ணா. சகாதேவா, யுத்தத்திற்கு யுத்த பலி கொடுக்க சரியான நாளை நீதான் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். இதோ கணித்து கூறுகிறேன் அண்ணா. வரும் அமாவாசை தினத்தில் நீங்கள் யுத்த பலி கொடுத்தால் யுத்தத்தில் வெற்றி உங்களுக்கே. நீ கூறுவது உண்மைதானே மருமகனே? சத்தியமான உண்மை. நன்றாக பார்த்துதானே யுத்த பலிக்கான நாளை குறித்தாய்? சந்தேகப்பட வேண்டாம். நான் பாண்டவர்களின் சத்ரு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு
யுத்த பலிக்கான நாளை குறிக்கவில்லையே. சாஸ்திரத்தில் இந்த சகாதேவன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. சத்ருவே கோரினாலும் உண்மையை கூற வேண்டும் என்பதே சாஸ்திர தர்மம். அதை ஒருபோதும் நான் மீறமாட்டேன். நான் குறித்த நாளில் நீங்கள் யுத்த பலி கொடுத்தால் வெற்றி உங்களுக்கே கிட்டும். ஆ, சகாதேவா, நான் வெற்றி பெற்றால் நீங்கள் தோற்க வேண்டும். அது நினைவில் இருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது. என்னை பொறுத்தவரை சாஸ்திரமே முதன்மையானது. என்னை நாடி வந்தோருக்கு நான் அறிந்த சாஸ்திர உண்மையை மறைக்காமல் கூற வேண்டும் என்பதே என்னுடைய தர்மம். சரி, உங்களுக்கு யுத்த பலி கொடுக்கும் நாளை குறித்தாயிற்றா? இல்லை, அதற்குள் தாங்கள் முந்திக் கொண்டீர்கள். நல்லது, மிகவும் நல்லது. நாங்கள் வருகிறோம். சென்று வாருங்கள் அண்ணா. வா துரியோதனா. சகாதேவா, சொல் சகாதேவா, துரியோதனன் அப்படி என்ன உன்னிடம் ரகசியமாக உரையாடினான்? யுத்த பலிக்கு நாள் குறித்து கொடுக்கச் சொன்னார். நீ கொடுத்து விடவில்லையே. இல்லை, கொடுத்து விட்டேன். தவறான நாளைத்தானே குறித்து கொடுத்தாய்? இல்லை, மிகச் சரியான நாளைத்தான் குறித்து கொடுத்திருக்கிறேன். பிறகென்ன, கௌரவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? இப்போது என்ன செய்வது? மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டியதுதான். கிருஷ்ணா, என்ன செய்யச் சொல்கிறாய்? சகாதேவன் யுத்த பலிக்கு நாள் குறித்து அது தப்புமா? இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை. நான் வருகிறேன். கிருஷ்ணா, இப்படி கூறலாமா? பிறகென்ன தர்மா? உன்னைப் போன்றும் உன் தம்பியைப் போன்ற உத்தமர்களை வைத்துக்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? நீ துரியோதனனை உள்ளே அனுமதிக்க மாட்டாய் என்று நினைத்தேன். நீயோ சகாதேவன் துரியோதனன் ரகசிய சந்திப்பிற்கே ஏற்பாடு செய்து விட்டாய். சகாதேவன் சாஸ்திர தர்மத்தை மீறாதவன். அவன் தவறிழைப்பானா? கிருஷ்ணா, நீதான் ஏதாவது செய்து எங்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நீங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவர்கள். தர்மத்தை மீறமாட்டோம் என்று சிக்கலுக்கு மேல் சிக்கலை உண்டு செய்வீர்கள். அதை சாமர்த்தியமாக என் தலையில் சுமத்தி விடுகிறீர்கள். இறுதியில் சதிகாரன் என்று எனக்கல்லவா கெட்ட பெயர் ஏற்படுகிறது. கிருஷ்ணா, நீயே இப்படி பேசலாமா? இந்த இக்கட்டிலிருந்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இப்படி எதையாவது ஏருக்கு மாறாக செய்துவிட்டு இறுதியில் என் தலையில்தான் கை வைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி, எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். கிருஷ்ணா, ओम वागर्तादिवजन्मर्तो वागर्त प्रतिपत्रजे जगतपितरो वन्दे पार्वती परमेश्वरो मम यजमानस्य मातृदेवताभ्यो नमः पितृदेवताभ्यो नमः गङ्गे चमणे चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेष्मिन् सन्निधिं कुरु मातृदेवताभ्यो नमः पितृदेवताभ्यो नमः என்ன கிருஷ்ணன் இன்று தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்? नागपाशधरं कृष्णं रत्नौ ஒன்றும் புரியவில்லையே. शशाङ्कधवलं ध्यायेत् भरणं मकरासनं वर्णदेवताभ्यो नमः मातृवर्णदेवताभ्यो नमः पितृवर्णदेवताभ्यो नमः अग्नये स्वाहा अग्नये तन्नमः सोमाय स्वाहा सोमाय तन्नमः वाजवे स्वाहा वाजवे तन्नमः
அமாவாசையா என்ன? நாளைதானே அமாவாசை. கிருஷ்ணர் ஏன் இன்று தர்ப்பணம் கொடுக்கிறார்? இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது. நாமே நேரடியாக பூலோகம் சென்று கேட்டு விடுவோம். தேவி, அங்கே என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? சுவாமி, இன்று அமாவாசையா என்ன? இல்லையே. பிறகு எப்படி கிருஷ்ணன் இன்று தர்ப்பணம் செய்கிறான்? அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்கிறது. அங்கு சென்று நான் கிருஷ்ணரை சந்தித்து என்னவென்று கேட்டுக்கொண்டு வருகிறேன். கிருஷ்ணா, சூரியதேவரே, சற்று பொறுத்திரும். இதோ வந்து விடுகிறேன். கிருஷ்ணா, நான் சொல்வதை கேள். என் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு பின்பு உன் பணியை தொடரலாம். சற்றே பொறுத்திரும். இதோ வருகிறேன். இன்னும் ஒருவர் வரவேண்டியிருக்கிறது. அவரும் வந்து விடட்டும். கிருஷ்ணா, முதலில் என் கேள்விக்கு பதில் கூறு. சூரியதேவரே, சற்று நேரம் பொறுத்திருக்க மாட்டீரா? வரவேண்டியவர் வந்துவிட்டால் உங்கள் கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். கிருஷ்ணா, நீ தர்ப்பணம் செய்வதை நிறுத்து. சந்திரதேவரே, வந்துவிட்டீரா? உமக்காகத்தான் சூரிய தேவரை காக்க வைத்திருந்தேன். இதோ பிடியுங்கள் ஹவிசை. சூர்யார்ப்பணம், சந்திரார்ப்பணம். கிருஷ்ணா, என்ன செய்கிறாய் நீ? நேரில் ஹவிசை அர்ப்பணம் செய்துமா புரியவில்லை? நான் என் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தேன். அமாவாசை அன்று தானே தர்ப்பணம் கொடுப்பார்கள்? ஆமாம். இல்லை என்று யார் சொன்னது? அமாவாசை நாளை அல்லவா? அப்படியா? அமாவாசை என்றால் என்ன? முதலில் அதை கூறுங்கள். அமாவாசை என்றால் சூரிய தேவனான நானும் சந்திர தேவனான இவனும் என்றைக்கு ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்துக் கொள்கிறோமோ அன்றுதான் அமாவாசை. அப்படி என்றால் நான் செய்தது சரிதான். இன்றுதானே அமாவாசை. இதோ நீங்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டீர்கள் இல்லையா? கிருஷ்ணா, எதற்குத்தான் இப்படி காலத்தை புரட்டி போட்டு விளையாடுகிறாயோ? நாங்கள் அறியோம். நாங்கள் வருகிறோம். தர்மா, தாமதிக்க வேண்டாம். இன்றே துர்க்கைக்கு யுத்த பலியை கொடுத்து விடுங்கள். அப்படியே செய்கிறேன் கிருஷ்ணா. என் திட்டப்படி சூரியனையும் சந்திரனையும் சந்திக்க வைத்து விட்டேன். அவர்களுக்கு அமாவாசையின் விளக்கத்தையும் அளித்து விட்டேன். தாமதிக்க வேண்டாம். இன்றே துர்க்கைக்கு யுத்த பலியை கொடுத்து விடுங்கள். அப்படியே செய்து விடுகிறேன் கிருஷ்ணா.
மகனே, யுத்தத்திற்கான அனைத்து பணிகளும் ஆயத்தமாகிவிட்டனவா? யுத்தத்திற்கான அனைத்தும் ஆயத்தமாகிவிட்டது. சகாதேவன் குறித்து கொடுத்த சமயத்தில் யுத்த பணியை ஆரம்பித்து விடலாம். பலே மாமா, நம் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. ஆம் துரியோதனா. மாமா மாமா அண்ணா, பாண்டவர்கள் யுத்த பலியை நேற்றே கொடுத்து விட்டார்களாம். அடே சகாதேவா, நம்பிய என்னை ஏமாற்றி விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். துரியோதனா, பொறுமை கொள். சகாதேவன் ஒருபோதும் சாஸ்திரத்தில் பொய்யுரைக்க மாட்டான். ஏதோ குளறுபடி நடந்திருக்கிறது. நாம் சோமதத்தரை அழைத்து என்றைக்கு அமாவாசை என்பதை உறுதி செய்து கொள்வோம். சோமதத்தரே, சர்வ நிச்சயமாக இன்றுதான் அமாவாசை என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதில் சந்தேகமே இல்லை. எனில் அமாவாசை முதல் நாள் அன்று யுத்த பலி கொடுக்க பாண்டவர்கள் என்ன முட்டாள்களா? பாண்டவர்கள் முட்டாள்கள் அல்ல. நம்மை முட்டாளாக்க அந்த கிருஷ்ணன் தான் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்க வேண்டும். மாமா, இப்போது நாம் என்ன செய்வது? முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். சகாதேவன் குறித்த முகூர்த்தத்திலேயே நாம் யுத்த பலி கொடுப்போம். அதை தவிர இப்போதைக்கு நமக்கு வேறு வழியில்லை. யுத்த பலி முடியட்டும். சகாதேவனிடம் என்ன நடந்தது என்று கேட்காமல் விட மாட்டேன். துரியோதனனின் சூழ்ச்சியை முறியடித்து நாம் சரியான நாளில் யுத்த பலி கொடுத்து விட்டோம். வெற்றி நமக்கே. எனில் உனது வீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே பீமா? இல்லை என்று யாரை சொன்னாய்? பிறகு யுத்த பலி குறித்த கவலை எதற்கு? இந்த யுத்த பலியால் தான் வெற்றி கிடைக்கப் போகிறதா? இல்லை, ஒருபோதும் இல்லை. எங்களின் வீரமே எங்கள் வெற்றிக்கு காரணமாக போகிறது. கிருஷ்ணா, எதற்காக எங்களை குழப்புகிறாய்? யுத்தத்தின் வெற்றிக்கு எது முக்கியம்? யுத்த பலியா, வீரமா, படைபலமா, இல்லை ராஜதந்திரமா? நீ கூறிய எல்லாவற்றையும் விட ஒரே ஒரு கூறுதான் யுத்த களத்தில் வெற்றியை இறுதியில் தீர்மானிக்கிறது. அது என்னவென்று கூறு கிருஷ்ணா. நம்பிக்கை. யுத்த களத்தில் நம்பிக்கை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவனாகிறான். அனைத்தையும் இழந்து நம்பிக்கையை பற்றியவன் வெற்றி என்ற கனியை எட்டி பறிக்கிறான். சகாதேவா! அடே சகாதேவா, நான் உன்னை நம்பி வந்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். எனக்கு துரோகம் இழைத்து விட்டாய். என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? ஆம், தவறான நாளை யுத்த பலிக்கு கொடுத்து என்னை பழி தீர்த்து விட்டாய். இப்போதும் கூறுகிறேன், நான் குறித்த நாளே யுத்த பலிக்கு ஏற்ற நாள். இன்றே அமாவாசை, இதில் சந்தேகம் வேண்டாம். பிறகு இதற்கு நேற்றே நீங்கள் யுத்த பலி கொடுத்தீர்கள். நான் தங்களுக்கு யுத்த பலிக்கு நாள் குறித்து கொடுத்தது போல் அண்ணன் தர்மனுக்கு கிருஷ்ணர் நாள் குறித்து கொடுத்தார். நீங்கள் என்னை நம்பியது போல் எங்கள் அண்ணன் தர்மர் கிருஷ்ணனை நம்பினார். இதில் தவறொன்றும் இல்லையே. சகாதேவா, யாரையும் நம்பாத என் மாமா உன்னை நம்பினார். என் எதிரி என்று பாராமல் நான் உன்னை நம்பினேன். ஆனால் நீ என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டாய். அண்ணா, நீங்கள் குழம்புவதற்கு இதில் ஏதும் இல்லை. இன்றுதான் அமாவாசை என்பது சத்தியமான உண்மை. என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நம்பும் சாஸ்திர ஞானிகளிடம் இதை பரிசீலித்துக் கொள்ளலாம். கிருஷ்ணா, எதற்காக தர்மனிடம் நேற்றே யுத்த பலி கொடுக்க வேண்டும் என்று கூறினாய்? இது என்ன கேள்வி?
தர்மன் என்னிடம் யுத்த பலிக்கான நாளை குறித்துக் கொடுக்கும்படி வேண்டினான். நான் குறித்துக் கொடுத்தேன். எனில் வெற்றி யாருக்கு கிட்டும்? எனக்கா அல்ல தர்மனுக்கா? நீ சகாதேவனை உறுதியாக நம்பினால் உனக்கு வெற்றி கிட்டும். தர்மன் என்னை உறுதியாக நம்பினால் வெற்றி தர்மனுக்கு கிட்டும். சகாதேவா, எனக்கே தலை கிறுகிறுக்கிறது. நான் உன்னை நம்புகிறேன், வருகிறேன். கிருஷ்ணா, நீ பலே கில்லாடிதான். துரியோதனனையே பொறி கலங்கும்படி குழப்பி விட்டாய். ஆனால் ஒன்று, குழப்பம் துரியோதனனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான் கிருஷ்ணா. என்ன விந்தை இது? சகாதேவன் வெற்றி உனக்கே என்று துரியோதனனை பார்த்து கூறுகிறான். ஆனால் நீயோ வெற்றி உனக்கே என்று அண்ணனிடம் கூறுகின்றாய். ஒரு வகையில் இரண்டும் உண்மைதான். குழப்பாதே கிருஷ்ணா. குழப்பவில்லை, உண்மைதான். துரியோதனன் சகாதேவனை நம்பினான், தர்மன் என்னை நம்பினான். நம்பிக்கை என்றும் வீண் போவதில்லை. குழப்பத்திற்கு விடையளிக்கிறேன் என்று மீண்டும் குழப்புகிறாயே கிருஷ்ணா. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு நன்மை செய்யும். பாண்டவர்களும் கௌரவர்களும் இப்போது சமபலத்தோடு இருக்கிறார்கள். ஆதரவு கோரியாயிற்று, யுத்த பலி கொடுத்தாயிற்று. அடுத்ததாக ஒரு முக்கியமான முடிவை நமக்குள் எடுக்கவே இப்போது கூடியிருக்கிறோம். என்ன முடிவு மாமா? யுத்தத்தின் முடிவில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன் ஒருவனே. அவனே அப்படையின் தளபதி. யார் கௌரவர்களின் தளபதி என்பதை தீர்மானிக்கவே நாம் இப்போது கூடியிருக்கிறோம். இப்போது நாம் முடிவு செய்துவிட்டால் நாளை அரசவையில் நம் முடிவை வலியுறுத்த ஏதுவாக இருக்கும். சோமதத்தரே, நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். பலே, என் மருமகன் என்னை கூட கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுத்து விட்டான். சொல் மருமகனே, யார் கௌரவர்களின் தளபதி? இதில் கலந்தாலோசிக்க என்ன இருக்கிறது மாமா? எனது நண்பன் மாவீரன் கர்ணன் இருக்க. நண்பா துரியோதனா, உன் முடிவு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய முடிவு. மாமா. ஆம் துரியோதனா. ஆம் துரியோதனா, நட்பு வேறு, அரசியல் வேறு. அதை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அனைவராலும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவனால் மட்டுமே ஒரு படையை வழிநடத்த முடியும். இதில் எவருக்கேனும் சிறு தயக்கம் இருந்தாலும் அது வெற்றியை வெகுவாக பாதிக்கும். ஒரு தளபதியின் கீழ் யுத்தம் செய்வதில் ஒவ்வொரு அரசரும் பெருமை கொள்ள வேண்டும். ஒரு படையின் தளபதியாகப்பட்டவன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ வேண்டும். சோமதத்தர் அரசியல் அறிந்தவர். அவர் குறிப்பிட்ட தகுதிகள் அனைத்தும் உன் நண்பன் கர்ணனுக்கு உண்டு. கர்ணன் நிகரற்ற மாவீரன் என்பதில் ஐயமில்லை. ஆனால் வயதில் சிறியவன், மேலும் சர்ச்சைக்கு உரியவன். கர்ணனை சல்லியன் போன்ற பலசாலிகள் தளபதியாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நண்பா, என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. ஆனால் நான் சகுனி மாமாவின் கருத்தோடு ஒத்துப்போகிறேன். ஆம், இப்போது உள்ள சூழலில் நான் படைத்தளபதியாக பொறுப்பேற்பது அத்தனை உசிதமாக இருக்காது. எனக்கு பட்டம், பதவி, கௌரவம் இது எதுவுமே தேவையில்லை.
என் கனவு உனது வெற்றி. உன் வெற்றியில்தான் எனக்கு பெருமை அடங்கியிருக்கிறது. அப்படி இல்லை நண்பா. கர்ணன் உன் வெற்றி ஒன்றையே லட்சியமாக கொண்டவன். அவனே எங்கள் கூட்டில் இருக்கும் உண்மையை புரிந்து கொண்டான். நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் என்று வந்துவிட்டால் சுய வெறுப்புகளை துறந்து விட வேண்டும். எனில் தளபதியாக யாரை தேர்ந்தெடுப்பது? நண்பா, இதில் குழப்பம் என்ன உனக்கு? நம் பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரை விட பெரிய மாவீரர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. எத்தனையோ படைகளை வழிநடத்திய அனுபவசாலி அவர். அவர் சொல்லுக்கு இந்த உலகமே கட்டுப்படும். ஆகவே அவர் மட்டும்தான் நம் கௌரவ சேனையை வழிநடத்தி செல்ல திறமையானவர். சபாஷ் கர்ணா, சரியாக கூறினார். பிதாமகரின் பெயரை தளபதியாக முன்வைத்தால் அதை ஒருவராலும் மறுக்க இயலாது. கர்ணா, சத்திரியனுக்கு பதவி மோகம் என்றுமே இருக்கும். அதை கூட நீ விட்டுக் கொடுக்க முடிவெடுத்தது உன் தடத்தையும் தரத்தையும் காட்டுகிறது. கௌரவ சேனையின் மிக பெரும் பலமே பிதாமகர் தான். அவரை விட தளபதியின் தகுதிக்கு பொருத்தமானவர் வேறு எவருமே இருக்க முடியாது. நாளை அவையில் அவரையே தளபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன். கிருஷ்ணா, யுத்தம் எப்போது பிரகடனம் செய்யப்பட்டதோ அப்போது முதல் கூடி பேசுவதே நமக்கு பொழுதுபோக்காகிவிட்டது. இதுவரை நாம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது மகத தேச மன்னன் ஜராசந்தனின் மைந்தன் சகாதேவன், கிருஷ்ணனின் சாரதி சாத்தியாகி என்று அண்டை தேச மன்னர்களையும் குடிபேச அழைத்து விட்டோம். யுத்தத்திற்கு பயிற்சி அல்லவா செய்ய வேண்டும்? இந்த வெட்டி பேச்சு எதற்கு? பீமா, உன் வேகம் புரிகிறது. ஆனால் நினைத்தவுடன் யுத்தகளம் புகுந்துவிட முடியாது. இன்னும் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஏராளம் உள்ளன. என்ன முடிவு? பாண்டவர்களின் தளபதி யார் என்பதை முடிவு செய்ய வேண்டாமா? இதில் என்ன சந்தேகம்? நீதான் எங்கள் படை தளபதி. நான் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன். ஆயுதம் ஏந்தாத தளபதியால் உனக்கு வெற்றி கிட்டுமா என்ன? யாரை தளபதியாக தேர்ந்தெடுப்பது? நீயே கூறு. நான் ஒருவனே முடிவு செய்ய இத்தனை பேர் எதற்கு? விராட மன்னரே, உங்களின் கருத்தென்ன? பாஞ்சால தேசத்தின் புகழை இந்த பார் அறியும். துருபத மாமன்னர் பல போர்களை கண்டவர். அவர் தளபதி ஆனால் பொருத்தமாக இருக்கும். என் பெயரை முன்வைத்ததற்கு நன்றி. ஆனால் என்னை விட திறமைசாலிகளும் பலசாலிகளும் அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள். பீஷ்மரை கொல்ல ஒரு மகளையும் துரோணரை கொல்வதற்கு ஒரு மகனையும் நான் யாகத்தில் பெற்றவன். பீஷ்மரை கொல்லும் ஆற்றல் படைத்தவன் சிகண்டி. ஆகவே என்னை விட பாண்டவ சேனைக்கு தளபதியாகும் பொறுப்பு சிகண்டிக்குத்தான் உண்டு என்பது என் கருத்து. துருபத மன்னர் மன்னிக்க வேண்டும். பெண் யுத்தகளம் புகக்கூடாது என்றொரு யுத்த நியதி உள்ளது. மேலும் யுத்தத்தை பற்றி விவாதிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சிகண்டியை அழைக்கவில்லை எனில் என்ன பொருள்? நாமே சிகண்டியை ஏற்கவில்லை என்பதுதானே? அப்படி இருக்க நம் நட்பு நாடுகள் எப்படி சிகண்டியின் தலைமையை ஏற்கும்? மேலும் சிகண்டியை கண்டு எவருக்கு அச்சம் பிறக்கும்? கிருஷ்ணரின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாமன்னர் ஜராசந்தனின் புதல்வர் சகாதேவனின் பலத்தை பாரே அறியும். அவரது பெயரை நான் முன்மொழிகிறேன். குருவியின் தலையில் பனங்காயை வைத்தது போல் ஆகிவிடப் போகிறது. உன் கருத்தையே நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் கூறும் நபரை நான் மனப்பூர்வமாக தளபதியாக ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
நான் யாரை கூறினாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? நிச்சயமாக. அக்னியில் பிறந்தவன் திருஷ்டத்யுமனன். எதிரிகளை அக்னியாக எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் படைத்தவன். துரோணரிடம் தனுர்வேதம் படித்தவன். இளைஞன், ஆனாலும் அவனே இந்த படையை வழிநடத்த தகுதி படைத்தவன். கிருஷ்ணா, என் வீரத்தை மெச்சி என் பெயரை பரிந்துரைத்ததற்கு நன்றி. நான் தளபதியாக நியமிக்கப்பட்டாலும் படவில்லை என்றாலும் பாண்டவர்களின் பாதங்களில் வெற்றியை நான் சமர்ப்பிப்பேன். தர்மா, என் முடிவில் உன் கருத்து? எனக்கும் இதே எண்ணம் இருந்தது. அவையோரின் முடிவை அறிய விரும்புகிறேன். கிருஷ்ணரின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திருஷ்டத்யுமனா, நீயே பாண்டவ சேனையின் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நான் செய்த பாக்கியம். பிறகென்ன? திருஷ்டத்யுமனன் பாண்டவ சேனையின் தளபதியாக இருந்து இந்த மாபெரும் போரை நடத்துவான். இக்கணம் முதல் திருஷ்டத்யுமனன் இட்ட கட்டளைக்கு அடிபணிய வேண்டியது பாண்டவர்கள் மற்றும் அவர்கள் நட்பு நாடுகளின் கடமை. அடுத்த கட்ட பணியை தொடங்கலாம். துச்சாதனா, பிதாமகருக்கும் குலகுருக்களுக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருக்ஷேத்திர களத்தில் யுத்தம் நடக்கவிருப்பது அவையோர்கள் அறிந்ததே. இந்த யுத்தத்தில் கௌரவர்களின் சேனை தளபதியை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த அவை கூடியுள்ளது. பேரரசர் திருதராஷ்டர் சார்பாகவும் அத்தினாபுர இளவரசர் துரியோதனன் சார்பாகவும் தளபதியாக பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை முன்மொழிகிறேன். கங்கையின் மைந்தர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார், தனுர்வேத வித்தகர் குலகுரு துரோணாச்சாரியார், அஸ்திர சஸ்திரங்களில் கரை கண்ட குலகுரு கிருபாச்சாரியார், குலகுரு துரோணாச்சாரியாரின் ஆருயிர் புதல்வன் அஸ்வத்தாமன், அங்கதேசத்து மன்னன் கர்ணன், தசர்ண தேசத்து மாமன்னர் சோமதத்தர், அவருடைய புதல்வர் பூரிசர்வஸ், மத்ரா தேசத்து மாமன்னர் சல்லியன், சிந்து தேசத்து மாமன்னர் ஜெயத்ரதன். மேற்கூறிய அனைவரும் கௌரவர்களின் சேனையை வழிநடத்தி தளபதியாகும் தகுதி படைத்தவர்கள் என்பது மாமன்னர் திருதராஷ்டிரரின் எண்ணம். ஆனால் இவர்களில் யார் தளபதி என்பதை அறிவிக்கும் பொறுப்பை அத்தினாபுரத்தின் வருங்கால சக்கரவர்த்தியும் அத்தினாபுரத்தின் இன்றைய இளவரசனுமான என் அண்ணன் துரியோதனனிடம் ஒப்படைத்திருக்கிறார். இப்போது துரியோதனன் உங்கள் முன் வழிமொழிவார். அரசருக்கு வணக்கம். பிதாமகருக்கு வணக்கம். ஆச்சாரியர்களுக்கு வணக்கம். எனது தம்பி துச்சாதனன் தளபதிக்காக பரிந்துரைக்கப்பட்டோரின் சிறப்புகளை நாளெல்லாம் கூறிக்கொண்டே போகலாம். ஆனாலும் யாவற்றிலும் சிறப்பிலும் சிறப்புமிக்க மகத்தான மாமனிதர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவர் விரும்பும் போது மரணத்தை தருவும் அரிய வரத்தினை தனது தந்தை சந்தனு மாமன்னரிடம் பெற்ற கங்கையின் மைந்தர் பீஷ்மாச்சாரியார். அவர்
தோல்வியை கண்டறியாத மாமனிதர். அவரை எதிர்த்து போர் புரியும் ஆண்மகன் இங்கு பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. நம்மில் எவருமே கண்டறியாத போர்க்களத்தை கண்ட மாமனிதர் அவர். அத்தினாபுரம் மேலோங்கி நிற்பதற்கு காரணமான பெரியோர்களில் முதன்மையானவர் அவர் என்று கூறுவதும் மிகையல்ல. அது மட்டுமல்ல, தனது பேரன் மீது பேரன்பு கொண்டவர் தாத்தா பீஷ்மாச்சாரியார். அவரை கௌரவ சேனைகளின் தளபதியாக நியமிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். துரியோதனா, இந்த கிழவன் போர்க்களத்திலே வீழும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போர்க்களத்திலே அந்த ஈசனே என்னை எதிர்த்து சமர் புரிந்தாலும் அதற்கும் அஞ்சேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை தாத்தா? யுத்த களத்தில் பாண்டவர்களை மட்டும் நான் கொல்ல மாட்டேன். தாத்தா, தங்கள் நிபந்தனை தங்களுக்கே அபத்தமாக தோன்றவில்லை? போர்க்களத்தில் சத்துருக்களை கொல்வதே சத்திரியனுக்கு அழகு. அதிலும் தாங்கள் ஒரு தளபதி. அப்படி இருக்க சத்துருக்களை கொல்ல மாட்டேன் என்று கூறுவதன் பொருள் என்ன? எனக்கு பாண்டவர்களை கொல்வதில் விருப்பம் இல்லை என்பது பொருள். அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். பாண்டவர்களும் உன்னை போல் எனக்கு பேரன்கள். இந்த குருவம்சத்தை காக்க பிறந்தவன் இந்த பீஷ்மன், அழிப்பதற்கு அல்ல. அப்படி என்றால் போரில் நாம் எப்படி வெற்றி பெறுவது? தளபதி என தாங்களே பாண்டவர்களை கொல்ல மறுத்தால் வெற்றி நமக்கு எப்படி சாத்தியமாகும்? நான் தானே பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறினேன். உன்னையோ மற்றவர்களையோ பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்று உத்தரவு போடவில்லையே, உன் கைகளை கட்டி போடவில்லையே. பாண்டவர்களை கொன்றுதான் அவர்களை நீ வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியத்தை நீயே செய்து கொள். தாத்தா, துரியோதனா, பீஷ்மாச்சாரியார் சொல்லுக்கு எதிர் சொல்லாடாதே. அவர் போக்கில் அவரை விட்டுவிடு. பீஷ்மர் ஒருவர் சொல்லுக்கே வலிமை அதிகம். நம்முடைய நட்பு நாடுகள் அவர் ஒருவருடைய சொல்லுக்கே கட்டுப்படும். அவர் நமது தளபதியாக இருப்பதே மிக முக்கியம். தாத்தா, ஏதோ பாண்டவர்கள் மீது இருந்த வன்மத்தினால் அப்படி பேசிவிட்டேன். தாங்களே கௌரவ சேனைகளின் தளபதியாக இருந்து எங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். பெரியப்பா, வம்சத்தின் அழிவை உம்மை வைத்தே துவக்குகிறேன்.